ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி மக்களுக்கு வேலை புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் செவிலியர்கள் குரூப் பி மற்றும் சி பணியிடங்களை நிரப்புவதற்கு டெல்லி எய்ம்ஸ் மூலம் பணியாளர் தகுதி தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிப்மர் மருத்துவமனை வேலை வாய்ப்புகளில் புதுச்சேரி மக்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கிட வலியுறுத்தினர். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு கட்டணமில்லா இலவச சிகிச்சையை தொடர்ந்து வழங்கி மருத்துவர்களையும் முறையாக வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜிப்மர் தண்ணீர் பல்கலைக்கழகமாக மாற்றப்படும் போது 2008 அதை மாற்றப்பட்டது. அப்போ கொடுத்த உறுதிமொழி என்னன்னா, புதுச்சேரி மாணவர்களுக்கு பாதிப்பு இல்லாமலும், புதுச்சேரியில் வரக்கூடிய இங்கே வைத்தியம் பார்ப்பவர்களுக்கு பாதிப்பு இல்லாமலும், இங்கே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறுக்கப்பட்டு ஒரு உத்தரவில் இன்றைக்கி செஞ்சுருக்கிறாங்க. இதை அப்படி செய்யணும்னா மறுபடியும் பார்லிமெண்ட்டில் கொண்டு போயிட்டு இது போல் எய்ம்ஸ் மூலயமா அந்த தேர்வு நடத்த போகிறோம்னு அவங்க சொல்லணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மீறப்பட்டிருக்குது. மாநில அரசுன்னு ஒன்று இருக்குதான்னு தெரியல. மாநில அரசு இந்த விஷயத்தில் அது அவங்களோட பிரச்சனை இல்லை. இது புதுச்சேரி மக்களோட பிரச்சனை, புதுச்சேரி மக்களோட உரிமை பிரச்சனை. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு உரிமையை நீங்கள் பறி விடுகிறீங்க.